அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் கிராஸ் ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபரை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். டைப்ஸ் ஆஃப் ஆஃபர், அதில் கிராஸ் ஆஃபர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு எதனா புரிய வருதான்னு பார்க்கலாம். கிராஸ் ஆஃபர் என்பது 2 நபர்கள், 2 பேர் வேணும் இதுக்கு. ஆக்சுவலாக ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருந்தால் போதும். ஆனால் இந்த இடத்துல 2 நபர்கள் வராங்க. 2 நபர்கள் ஒரே விதமான ஒப்பந்தம் செய்யும் முன்மொழிவுகளை, சேம் கான்செப்டில் சேம் திங்ஸு, அதை ஒப்பந்தம் செய்யணுன்ற ஒரு முன்மொழிவு ஆஃபரை கொடுக்குறாங்க. பரஸ்பரம் தெரியாமல் பரிமாறும் சூழ்நிலை. இவருக்கு இது தெரியாது, அவருக்கு அது தெரியாது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகலாம். இருப்பினும் ஒப்பந்தம் அமைவது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்தி கொள்வதால் அது ஒரு கான்ட்ராக்டாக ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனெனில் ஒருவரின் முன்மொழிவை, ஒருவருடைய ஆஃபரை மற்றொருவர் ஏற்கவில்லை. ஏற்றால்தான் அது அக்செப்டன்ஸ். அவர் பி பார்ட்டியாக மாறுவார், அதாவது 2வது பார்ட்டியாக மாறுவார். அது வரைக்கும் இவரும் ஏ பார்ட்டி தான், இவரும் ஏ பார்ட்டி தான்ன்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. இந்த லைனை படிக்கும்போது இன்னும் எதனா தெரிய வருதான்னு பார்க்கலாம். 2 நபர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல், இவருக்கு இது தெரியாது, அது தெரியாது, ஒரே மாதிரியான ஆஃபரை வழங்கும் பொழுது அது கிராஸ் ஆஃபர் எனப்படுகிறது. அவை சுதந்திரமானவை மற்றும் 2 தனித்தனி ஆஃபர்களாக கருதப்படுகின்றன. இப்பையும் புரியலை. சரி, ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஏ என்பவர் தன்னிடம் இருக்கும் ஒரு பொருளை, ஏ கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குங்க, அந்த பொருளை விற்க பிக்கு பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுறாரு. ஸோ ஏ கிட்ட ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது, அதை பி கிட்ட விற்கிறதுக்காக ஒரு கடிதத்தை எழுதுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ இல்லைன்னா ஃபோன் காலோ வாட்டெவர். அதே சமயம் சேம் டைம் என்ன பண்ணுறாருன்னா, பி என்பவர் உங்களிடம் இருக்கும் பொருளை நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ஏக்கு கடிதம் எழுதுறாரு. இது அழகாக முடிய வேண்டிய விஷயம் தானே. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன கிராஸ் ஆஃபர்னு இருக்குது? தான் அப்செட் பண்ணிட்டு அவர் விரும்பி தானே வாங்குறதுன்னு தானே சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா தெரிய வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள், 80s காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள். அதனால் அந்த காலகட்டங்களில் இது ஒரு மலைப்பாக தெரிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இது தெரியலை. விரும்புகிறேன் என்று ஏக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கு ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் கடிதம் எழுதுகின்றனர். இவரிடம் இருக்கும் பொருளை விற்கிறதுக்கு இவர் எழுதுறாரு, இவரிடம் இருக்கும் பொருளை வாங்கிறதுக்கு இவர் எழுதுறாரு. ஒரே நேரத்தில் போகுது. அதன் காரணமாக இந்த இடத்துல எந்த விதமான அக்செப்டன்ஸும் கிடையாது. இவர் கொடுக்குற ஆஃபரை இவர் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, இவரே ஒரு ஆஃபரை ஏற்படுத்துகிறாரு. இதுதான் கிராஸ் ஆஃபர். இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இங்கு அக்செப்டன்ஸ் இல்லை, அதனால் கான்ட்ராக்டும் இல்லை. அக்செப்டன்ஸ் இருந்தால் தானே கான்ட்ராக்ட் உருவாகும். 2A 2B சேர்ந்தா தானே 2E வருது. 2Eயும் கன்சிடரேஷனும் சேரும்போது, 2Eயும் 2Dயும் சேரும்போது 2H வருது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று பைண்டாகி வர்றதுனால இந்த இடத்துல 2மே ஆஃபராக இருக்குது. இவர் ஒரு ஆஃபரை விடுறாரு, இவர் ஒரு ஆஃபரை விடுறாரு. அதற்கு பெயர் தான் கிராஸ் ஆஃபர்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஸ்டடி படிக்கும்போது என்னதுன்னா தெளிவாக புரியுதான்னு பார்க்கலாம். டின் வெர்சஸ் ஆஃப்மேன் இன் 1873 நடந்த ஒரு வழக்கு. 2 நபர்களும் 2 பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான கஸ்டம்ஸ் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுங்க பொருள்கள்னு சொல்லுவாங்க. கப்பலில் வரக்கூடிய அல்லது விமானத்தில் வரக்கூடிய பொருள்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லீகலாக வரக்கூடிய பொருள்களை மடக்கி வச்சுப்பாங்க. அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வரி கட்டி நம்ம வாங்கிக்கலாம். வாங்குவது விற்பது பற்றி சமயம் மாறாமல் இவர்கிட்ட இருக்கிற கஸ்டம்ஸ் கூட்ஸை பார்த்தீங்கன்னா இவர் விற்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, அதே நேரத்தில் இவர் வாங்குவதற்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆஃபர் வருது. ஆஃபர் மட்டுமே ஃபுல் சர்க்கிள் ஆகுது பாருங்கள். அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். ஆக்சுவலாக ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளில் இருக்கணும். அதனுடைய மறு பாதி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ தான் ஒரு அக்ரிமெண்ட்டு உருவாகும். ஆனால் இந்த இடத்துல ஆஃபரும் பார்த்தீங்கன்னா பாதி சர்க்கிளை பிடிக்குது, மறுபடியும் இன்னொரு ஆஃபர் பாதி சர்க்கிளை பிடிக்குது. இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல வராங்க. இதுதான் கிராஸ் ஆஃபர்.
மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம இப்போ. சரி, ஏ என்பவருக்கு ஒரு விதமான ஒரு ஆஃபர் போகுது. பி என்பவருக்கு ஏ என்பவர் அதே மாதிரியான ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. ஸோ ஒரு சர்க்கிள் ஆஃப் ஆஃபர் தான் இருக்குது. இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் கிடையாது. 2 கடிதங்களும் ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டதால் ஒருவரும் மற்றொருவரின் ஆஃபர் அறியவில்லை. இவர் வாங்கிக்கிறேன்ற ஒரு ஆஃபரை விற்கிறவரும் அறியலை, விற்கிறவருடைய ஆஃபரை வாங்குறவரும் அறியலை. அதனால் ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாமா? கிராஸ் ஆஃபர் டு நாட் அமௌண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்லிடுறாங்க. கிராஸ் ஆஃபரில் அக்செப்டன்ஸுக்கு வேலை கிடையாது. அது அமௌண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸுக்கு வராது. ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் உருவாவதற்குண்டான ப்ரைமா பேசி உருவாகும். அதன் பிரகாரம் இந்த கிராஸ் ஆஃபர் ஒரு ஒப்பந்தமாக ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன எழுதணும்? கிராஸ் ஆஃபர் நாட் ஈக்குவல் டு, ஸோ நாட் ஈக்குவல் டுன்னு போடலாமா? என்ன போடலாம்? கிராஸ் ஆஃபர் இன்ட்டு ஒப்பந்தம்னு போடலாம், எதிர். ஸோ ஒப்பந்தம் ஆகாது அப்படின்றதுக்கு நீங்கள் எதனா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒன்று மேக் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுறது தானே. ஒன்லி ஆஃபர் கோயிங் ஆன் பட் நோ அக்செப்டன்ஸ், இட்ஸ் கால்டு கிராஸ் ஆஃபர். அவ்வளோதான், நம்மளா எழுதிக்க வேண்டியது தான். Such offer are not contract even though both parties intend the something things, same things ஆஃபராக மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இருவரில் ஒருவர் அக்செப்டன்ஸ் கொடுக்கல. அதனால் அது கிராஸ் ஆஃபராகவே தொடருதுன்றதை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.